நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்தடுத்து மூவி லைனப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் சினிமா ஷோக்காலி. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தலைவர் நடித்து முடிச்சிருக்க படம் தான் கூலி. லேட்டஸ்ட்டு ரிலீஸ்க்கு இருக்கிறது அதுதான். வர ஆகஸ்ட் 14 ரிலீஸ்க்கு இருக்குது. இதோட பேரலாக ஜெயிலர் ஷூட் போயிட்டுருக்கு. ஓகே, நான் இப்போ சொல்ல போகிற மூவிஸ் எல்லாமே எக்ஸாக்டாக அடுத்தடுத்த லைனப்ஸில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எது வேணாலும் முன்னே ரிலீஸ் ஆகலாம், எது வேணாலும் அதுக்கு பின்னர் ரிலீஸ் ஆகலாம், எது வேணாலும் முன்னாடி ஸ்டார்ட் ஆகலாம், எது வேணாலும் அதுக்கு பின்னாடி ஸ்டார்ட் ஆகலாம். தலைவர் கரண்ட்டாக அவரோட ஆட்டோபயோகிராஃபி எழுதிட்டு இருக்காரு. இந்த ஃபியூ மந்த்ஸ் கேப் முடிஞ்ச உடனே விவேக் ஆத்ரேயா டைரக்டர், அவரோட டைரக்ஷனில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்களோட ப்ரொடக்ஷனில் பக்கா கமர்ஷியல் மும்பை கேங்ஸ்டர் ஃபிலிம் ஒன்று ஷூட் பண்ண போகிறாங்க. ஜெயிலருக்கு அப்புறமா தலைவரோட அடுத்த படம் அதுவாக கூட இருக்கலாம். தலைவர் இதுக்கு முன்னாடி 2 படங்கள் மும்பை கேங்ஸ்டராக பண்ணியிருக்காரு. ஒன்று பாஷா, நம்ம எல்லாரோட ஃபேவரட். அதுக்கு அடுத்து காலா, அதுவும் நம்ம எல்லாரோட ஃபேவரட். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த மூவி இருக்குமான்னு பார்க்கலாம். அடுத்ததா டைரக்டர் வினோத் ஜனநாயகன் ஷூட் அப்போ நம்ம தலைவர்கிட்ட ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் நரேட் பண்ணியிருக்காரு. தலைவருக்கு அது ரொம்பவே பிடிச்சி போய் அதை டெவலப் பண்ண சொல்லியிருக்காரு. வினோத் அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வினோத் அடுத்து தனுஷோட ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போறாரு. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நம்ம தலைவரோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். நம்ம தளபதியோட படம் ஜனநாயகனுக்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனவுடனே பட்டைய கலப்புறோம். அடுத்து மகாராஜா படம் மூலியமா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து கம்பேக் கொடுத்த நித்திலன் சுவாமிநாதன் டைரக்டர், அவரு ரெட் ஜெயிண்டோட டைப் ஆகுறாரு. கிட்டத்தட்ட மகாராஜா மாதிரியான ஒரு நான் லீனியர் நரேஷன் தான் தலைவருக்கு கொடுத்துருக்காரு. தலைவருக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இது கிட்டத்தட்ட தலைவரோட ஜோன்லேருந்து வேற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்க போது. எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நித்திலன் அடுத்து விஜய் சேதுபதி கூட இன்னொரு படம் பண்ணுறதா இருக்காரு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைவர் நித்திலனோட காம்பினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் கூலி படம் முடிஞ்சது. ஆனால் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்குது மக்களே. கூலிக்கு முன்னாடி இன்னொரு படம் நம்ம தலைவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸில் ஷார்ட் பண்ண போகிற ஒரு படத்தை எடுக்கிறதா இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஆக்ஷன் ட்ராமா. ஆனால் அதோட ஷூட்டிங் டேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதால ஃபர்ஸ்ட் லோக்கி அவரோட எல்சிஓ முடிச்சுட்டு வரட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த கூலியை முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் லோக்கி, சன் பிக்சர்ஸ், மறுபடியும் தலைவர் மறுபடியும் இணைய போகிறாங்க. இந்த மூவியில் நிறைய ஃபேண்டசி எலமெண்ட்ஸும் இருக்குன்றது ஒரு பஸ். அடுத்தபடியாக நம்ம மணி சார் தக் லைஃப் படத்தை முடிச்சாச்சு. அதோட ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படம் சரியாக போகலை. ஸோ மணி சார் ஆல்ரெடி தலைவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அது ஒரு பக்கா கிளாசிக்கான ஒரு ஸ்பை த்ரில்லர். அதில் கிட்டத்தட்ட தலைவரோட ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான ப்ரெசன்ட் ஸ்டோரியும் இருக்குது. அதே சமயத்தில் ஒரு சூப்பரான ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியும் இருக்குது. நம்ம டைரக்டர் மணிரத்னமும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கதையில் ஒரு ஸ்பையோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்க போகுதுன்றதை மையமாக வச்சு இந்த கதை பண்ணியிருக்கோம். அடுத்த டைரக்டர் யார் தெரியுமா? நம்ம மாரி செல்வராஜ். அவர் கரண்ட்டாக இப்போ பைசன் படத்தை ஷூட் முடிச்சுட்டு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக டைரக்டர் மாரி செல்வராஜ் அப்புறம் தலைவர் இவங்க 2 பேரோட காம்பினேஷன் கர்ணன் படத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆக வேண்டியது இருந்துச்சு. ஆனால் நம்ம மாரி செல்வராஜ் கர்ணன் படம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படத்தை ஸ்டார்ட் ஆகலான்னு தலைவர்கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சிருக்காரு. அதுக்கு தலைவரும் ஓகே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வாழை எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனு, தலைவர் வேற படத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனு, மறுபடியும் இவர் பைசன் முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்னால நிறைய விஷயங்கள் டிலே ஆகி ப்ரொடியூசரும் மாறி இந்த வருஷத்தோட கடைசியில் இல்லைன்னா அடுத்த வருஷத்தோட பிகினிங்கில் இந்த படத்தோட ஷூட்டு ஆரம்பிக்கிறதா இருக்காங்க. ஒரு பக்காவான ரூரல் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தலைவர் கேட்டதிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கிரிப்ட்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இந்த படம் எப்படி இருக்க போது நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மறுபடியும் நம்ம லோகேஷ் கனகராஜ் கூட தான். என்னையா இந்த மனுஷன் எவ்வளோ ஸ்கிரிப்ட் தான் வச்சிருப்பாரு அப்படிதானே உங்களுக்கு தோணுது? ஆமாங்க, லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம தலைவர் நடிக்க இருக்காரு. RKFI ப்ரொடக்ஷன் தான் இதை பண்ண போகிறாங்க. இந்த படத்தில் நம்ம தலைவரும் ஆண்டவரும், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இது ஒரு பயங்கரமான வயலண்ட் கேங்ஸ்டர் ட்ராமாவாக இருக்க போகுது. இது நம்ம லோக்கியோட ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். ஆமாங்க, கார்த்திக் சுப்ராஜும் தலைவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க அண்டர் தி பேனர் ஆஃப் சன் பிக்சர்ஸ். ஸோ சன் பிக்சர்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. ஜிகிர்தண்டா XX ஷூட்டிங்கில் இருக்கும் போது தலைவர்கிட்ட இந்த படத்தை நரேட் பண்ணியிருக்காரு. அப்போ தலைவர் இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் அவரை டெவலப்பும் பண்ண சொல்லியிருக்காரு.
விடுதலை படத்தோட ஷூட்டிங் டைமில் வெற்றிமாறன் நம்ம தலைவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டை நரேட் பண்ணியிருக்காரு. தலைவருக்கு அதை ரொம்ப பிடிச்சி போய் அதை டெவலப்பும் பண்ண சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரி ஒரு பயங்கரமான ரூரல் கேங்ஸ்டர் ட்ராமாவாக இருக்க போகுது. ஆனால் இன்னும் இது பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது, முடிவாகலை. கூடிய சீக்கிரம் முடிவாயிரும். ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் ட்ராமா நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன மக்களே, லைனப்ஸ் எல்லாம் கேட்டிங்களா? இப்படி ஒரு லைனப்ஸ் எந்த ஆக்டருக்காவது இப்போ இருக்கான்னு பார்த்தா யாருக்குமே கிடையாது. அதுவும் இந்த வயசில் இப்படி ஒரு லைனப் வச்சுக்கிட்டு இருக்க த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார், அவர் அடிச்சுக்கிறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. ஓகே மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. மீண்டும் உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், நான் உங்கள் சினிமா ஷோக்காலி.